வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல நம்ம அழகு 1 பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதானே? ஒளிய பத்தி படிக்கக்கூடியது. அந்த ஒளிய தான் நம்ம நெறைய பார்த்தோம். ஒளியோட பண்புகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது. ரைட்டா? அப்புறம் பகுதி ஊடுருவும் பொருட்கள், ஒளி ஊடுருவும் பொருட்கள், ஊடுருவா பொருட்கள், ஒபேக் ஆப்ஜெக்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் இதெல்லாம் பத்தி பார்த்தோம். ஒளியோட வேகம் என்ன? அது எவ்வளோ வேகத்தில போகும்னு நான் சொன்னேன். அப்புறம் முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஒரு சிமுலேஷன் காட்டுனேன். அதில எதிரொலிப்பு நீங்க பார்த்தீங்க. ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்க. ஒரு சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ஷன். நம்ம டே டூ லைஃப் அன்றாட வாழ்க்கையில நம்ம கண்ணாடி யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே? அந்த கண்ணாடிலலாம் அந்த எதிரொலிப்பு தான் நடந்து, அந்த ஆப்ஜெக்ட்ட நமக்கு தருது. ஓகே. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நிழல்கள், ஷேடோ. அ ஏன் ஏன் சார் நீங்க ஒளிய பத்தி சொல்லிட்டு, ஏன் சார் நிழல்கள் பத்தி வாரீங்க? ஏன்னா 2 பேருமே ஆப்போசிட். எப்படி ஆப்போசிட்டு? ஒளி அப்படின்னு பொதுவா நம்ம சொல்றோம். ஒளினா நம்ம இருட்டான இருக்கிறத ஒளி சொல்ல மாட்டோம். ஏன்னா இருட்டு, இரவு அப்படிங்கிறது ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். அப்படித்தானே? இருள் என்பது பாரதியார் ஒண்ணு சொல்லுவார்ல, அதேதான். ஸோ நிழல்கள் அப்படின்னு இந்த இடத்துல வரும்போது, ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழியே செல்ல அனுமதிக்காது. ஒளி ஊடுருவா பொருள் அப்படின்னு என்ன பண்ணும்? இது எப்படி தன் வழியே ஒளிய அனுமதிக்கும்? அனுமதிக்காதுல்ல. கரெக்ட் தானே? அப்ப என்ன நடக்கும்? தன் வழியே அனுமதிக்கலை. சரி. ஆனா ஒளி இப்ப இது ஒரு ஆப்ஜெக்ட். இது போயிட்டே இருக்கு. ஆனா இது அனுமதிக்காது. ஓகே. இது ஒளியானது தன் பாதையில தான் போகும். அப்போ இந்த ஒளியானது இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு தான் போகாது. கரெக்ட்டா? ஸோ, அதனால என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இத சுத்தி நிழல் உருவாகிறது. இப்படி போட்டிருக்கேன். எனவே நிழல்கள் உருவாகிறது. அப்போ ஒளிக்கு ஆப்போசிட் தானே? அதனால அப்படி சொன்னேன். சரிங்களா? ஒளி போக முடியாது. அந்த ஆப்ஜெக்ட்ல பட்டு அந்த ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் அனுமதிக்கல. உடனே அந்த ஆப்ஜெக்ட் உடைய இமேஜ் ஷேடோ அங்க தெரியுது. இமேஜ் இல்ல ஷேடோ நிழல் தெரியுது. இல்லையா? ஸோ நிழல்கள் எப்போதும் ஒளி மூலத்திற்கு எதிராக இருக்கும். ஏன்னா ஒளி மூலம் இங்க இருக்கும். பின்னாடி இருந்து வர முடியாது. சரியா? ஒளி மூலம் என்ன? நம்ம லைட்டோ, பல்போ, சூரியனோ எதோ ஒண்ணாலும் வைக்கலாம். எப்பவுமே நிழல்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒளி மூலத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். எதிர் திசையில இருக்கும். ஒளி புகா பொருட்கள் தன் மீது விழும் ஒளியை மேலும் பரவாமல் தடுத்து விடுவதால் நிழல்கள் உருவாகிறது. அது ஏன்னா, இப்ப நம்மளுக்கு இந்த லைட் இங்க பாஸ் ஆகும்போது இங்க கட் ஆயிருது. இப்ப நம்ம மொத்தமா இப்படி கா வருது. சரியா? லைட் இப்படி எல்லாருமே வராங்க இப்படி. இங்க ஒருத்தர் ஆப்ஜெக்ட் இருக்காருன்னா, அவர் தடுத்துருவாரு. அப்ப மத்ததெல்லாம் மட்டும் அங்க போகும். அப்படிதானே? அப்ப இந்த இடத்துல ஆப்சன்ஸா இருக்குமா? லைட் ஆப்சன்ஸா இருக்குமா? ஸோ, அதனால அங்க என்ன ஆகுதுன்னா, நிழல் உருவாகிறது. ஷேடோ ஃபார்ம் ஆகுது. ஸோ, ஷேடோ ஃபார்ம் ஆறத இப்போ புரிஞ்சுச்சா? ஹவ் ஆர் ஷேடோஸ் ஃபார்ம்டு? தட் இஸ் we know that light is abstracted by the certain object that is called as நம்ம என்ன சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா ஒபேக் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம் அடுத்தது certain substance certain material லைட் அலோவ் பண்ணாது அப்ட்ராக்ட் பண்ணிரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிரும் அடுத்தது light travels in a straight line hence it cannot go around such object that is why we see shadow அதில் சுற்றி போகாது அதனால நமக்கு ஷேடோ கிடைக்கும் ஷேடோ இஸ் ஆல்வேஸ் எகென்ஸ்ட் த ஆப்போ ஆப்போசிட் சைட் ஆஃப் லைட் சோர்ஸ் எங்க இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் தான் எப்போதும் உங்க நிழல் வரும் ஷேடோ வரும் இட் இஸ் காஸ்ட் பை த ஒபேக் ஆப்ஜெக்ட் தட் ஸ்டாப் லைட் ஃப்ரம் த ப்ரொபகேட்டிங் இது புரியுதா ரைட் ஸோ இதுக்கு அஹ், இதை இமேஜின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒன்று இமேஜின் பண்ணலாம் எப்படின்னா லைக் ஒரு ஒரு லைட் சோர்ஸ் எடுத்து நீங்க அஹ், அந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்க நிழல்களை உருவாக்கலாம் ஸோ நான் ஒரு லைட் சோர்ஸை வச்சிருக்கேன் வச்சு உங்களுக்கே காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் நம்மளுடைய செல்போனுடைய லைட்டை யூஸ் பண்ணி கூட நிழல்களை உருவாக்கலாம் பார்ப்போமா இப்போ இதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பேனாவை எடுத்துக்கோங்க இப்போ ஆக்சுவலி எனக்கு பின்னாடி லைட் இருக்கனால கொஞ்சம் ஷேடோ தெரியும் அடுத்தானே பட் இது இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கலாம் தெரியுதா உங்களுக்கு ஷேடோ தெரியுதா பாருங்க
தெரியுதா எல்லாத்துக்கும்? பாருங்க, பேனாவுடைய நிழல்கள் தெரியுது பாருங்க, ஷேடோ தெரியுது பாருங்க. இப்போ நிழல் எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஆப்ஜெக்ட் இந்த இருக்கு. என் லைட் சோர்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்படிதானே? லைட் சோர்ஸ்க்கு ஆப்போசிட்டா தானே நிழல்கள் வந்தது. நீங்களே பார்க்கலாம் தானே? பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்போ? நிழல்களை உருவாக்கிட்டோம். அப்படிதானே? நாம தனியா உருவாக்கல. ஒரு லைட்டை ஆன் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டில் உள்ள நம்ம பக்கத்தில் உள்ள பொருளை வச்சே நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஷேடோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பார்ட் சொல்றாங்க. 2 பகுதி அப்படிங்கிறாங்க. அது பேரே பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஒரு 2 பேரு. இங்கிலீஷ்ல நான் சொல்றேன். பார்ட்ஸ் ஆஃப் ஷேடோ. ஷேடோல அப்படி இருக்கா சார்? பேர் இருக்கா சார்? அப்படி எல்லாம் இருக்கா? எஸ், எஸ், கரெக்டா. 2 எண்ணம் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ரா அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பெனும்ப்ரா அப்படிங்கிறாங்க. NUன்னு இது. இந்த மாதிரி 2 பார்ட்ஸ் இருக்காம். நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாம இருக்கலாம். ஆனா இன்னிலேருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படிதானே? ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா கருநிழல்ம்பாங்க. அது என்ன சார்? சார் நிழலே கருப்பா தானே இருக்கும். அப்படிதானே? ஆனா பேரு கருநிழல். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க பார்ப்பீங்க இப்போ. அந்த அந்த பகுதி ஃபுல்லாமே கருமையா இருக்கும். நிழல் வரலாம். ஆனா நிழலுமே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல கொஞ்சோண்டு லேசா நிழல்கள் தெரியும். அது வந்து புற நிழல்ம்பாங்க. ஒரு இடத்துல ரொம்ப டார்க்கா இருக்கும். அது வந்து கருநிழல்ம்பாங்க. ஓகேவா? அதனால தான் அந்த கருன்னு போட்டிருப்பாங்க. நீங்க ஒண்ணு கருப்பா நிழலே கருப்பா தானே இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கு சொல்றேன். நிழலுமே அப்படி ரொம்ப டார்க்கா இருக்கும். கருநிழல், புறநிழல். ஓகேவா? ஒரு புள்ளி நான் அதுக்கு ஒரு பிக்சர் கூட காமிக்கிறேன். உங்களுக்கு நம்ம அந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வச்சு பார்க்கும்போது நான் சொல்றேன் அத. ஏன்னா பின்னாடியே வருது. ஒரு புள்ளி மூலத்திலிருந்து வரும் ஒளியோட பாதையில ஒரு ஒளிபுகா பொருள வைக்கிறோம். ஒரு சீரான கருமையான நிழல் மட்டுமே தோன்றினால் அதுக்கு பேர் கருநிழல். ஆம்ப்ரா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அகன்ற ஒளி மூலத்திலிருந்து வரும் ஒளியின் பாதையில் ஒரு ஒளிப்புகா வைக்கும்போது சிறிய கருநிழல் தோன்றும். கருநிலையை சுற்றி ஓரளவு ஒளியூட்டப்பட்ட நிழல் பகுதி தோன்றுகிறது. இதுவே புறநிழல் அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரியா? ஸோ அதுல வந்து 2 அண்ணா இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கருநிழல், இன்னொன்னு வந்து புறநிழல். ஸோ கருநிழல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுல வந்து லேசா அந்த அந்த இடம் ஃபுல்லாமே அப்படியே கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஏன்னா அந்த பிக்சர்ல இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால அதை சொல்றேன். புறநிழல் பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லேசா லைட்டா நம்ம லைட்டா ஒரு டார்க்கா அப்படின்னு சொல்லுவோமா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். So, when an opaque object is placed in the path of light from a point source, a uniform dark shadow. ஸோ அது வேணா நம்ம ஒரு ஹிண்ட் எழுதி வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல எழுதுறேன். யூனிஃபார்ம் சீரான கருமையான, சரியா? யூனிஃபார்ம் டார்க் ஷேடோ. கருமையான நிழல் வந்தா அது வந்து கருநிழல். ஓகே, திஸ் இஸ் ஷேடோ இஸ் கால்ட் ஆம்ப்ரா. நீங்க ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க. பிளேஸ் இன் த பாத் ஆஃப் லைட் கம்மிங் ஃப்ரம் த பிராட் சோர்ஸ் ஆஃப் லைட். சரியா? ஏன்னா பிராட் சோர்ஸ்னா இந்த சோர்ஸை தாண்டியும் லைட் போகும். இப்போ ஒரே ஒரு சின்ன லைட் மட்டும் இங்க வச்சுன்னா இங்கோட கட் ஆயிரும். பட் நான் ஒரு பிராட் சோர்ஸ் எவ்வளவு பெரிய சோர்ஸ் வச்சிருக்கேன். அது எல்லா இடத்துலயும் போகும். அடுத்ததானே இதுல மட்டும் தான் நிழல் வரும். அடுத்ததானே பட் இங்க ஓரத்துல லேசா கொஞ்சம் நிழல் தான். ஆனா அது லைட்டா தான் இருக்கும். மற்றபடி இங்க டேரக்டா லைட் போயிரும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் அது பாஸ் ஆயிரும். சோ அந்த மாதிரி டைம்ல கிடைக்கக்கூடியதுதான் பெனும்ப்ரா அப்படிங்கிற புறநிழல். திஸ் பெனும்ப்ரா ஆல்வேஸ் சரௌண்ட்ஸ் த ஆம்ப்ரா அப்படிமா. அதாவது இது ஆம்ப்ரானா அதை சுற்றி தான் எப்பவுமே பெனும்ப்ரா இருக்கும். ஓகே, கருநிழல் எப்போதும் எப்போதும் இங்க இருக்குன்னா அதை சுற்றி தான் புறநிழல் இருக்கும். ஆம்ப்ரா இஸ் த டார்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஷேடோ. மேபி ஒன்னும் இல்லை கேட்கலாம் தானே. விச் இஸ் த டார்கஸ்ட் பார்ட் ஆஃப் ஷேடோ அப்படின்னா ஆம்ப்ரா. தமிழ்ல எதுப்பா ரொம்ப நிழலிலே ரொம்ப கருமையா இருக்கக்கூடிய பகுதி எதுப்பா அப்படின்னா கருநிழல் சார்.
கருநிழலை சுத்தி எது இருக்கும்? புறநிழல். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. ரைட். இது புரிஞ்சுதா இப்போ? ரைட். இப்போ அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோ அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது நிழலுக்கும் சில பண்புகள் இருக்கு. அந்த பண்புகளை நம்ம இப்ப எழுதலாம். எழுதி படிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள். இங்கிலீஷ்ல இப்ப எழுதுறேன். ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஒன்று ரெண்டுமே போட்டுருவோம். ஏன்னா அதை வச்சு தான் ஓகே 6 பாயிண்ட் அப்படி டக்குன்னு ஒரு 6 பாயிண்ட் இருக்கு அப்படின்னு மனசுல இருந்தாலே அந்த 6 பாயிண்ட் தோணும். ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோல ஆல் ஆப்ஜெக்ட் டு நாட் ஃபார்ம் ஷேடோஸ், ஒன்லி ஒபெக் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஷேடோஸ். ஸோ ஒரு ஹிண்டா என்ன இருக்கலாம்? எல்லா பொருட்களும் நிழலை உருவாக்காது. ஒளி ஊடுருவா பொருட்கள் மட்டுமே உருவாக்கும். ஒன்லி ஒபெக் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்கேன். சும்மா ஒரு ஹிண்டால் இருக்கேன். ரெண்டாவது பாயிண்ட், shadows will be formed in the opposite side of the light source. அப்போ இதை ஹிண்டா எப்படி எழுதலாம்? ஆப்போசிட் சைடு டு லைட் சோர்ஸ். எப்போதுமே ஒளி மூலத்திற்கு எதிராக தான் நிழல் உருவாகும். கரெக்ட் தானே? நம்ம இப்ப படிச்சதான் எழுதிட்டு இருக்கோம். மூன்றாவது பாயிண்ட், it cannot be determined the characteristics of object, any object by its shadow. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, we cannot determine the characteristics of that object by its shadow. அது என்ன சார், எனக்கு இது புரிய மாட்டேங்குன்னு நீங்க நினைக்கலாம். அதாவது ஒரு பொருளுடைய நிழலை கொண்டு அப்பொருளுடைய தன்மையை கண்டறிய இயலாது அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஹிண்டா எழுதிக்கிறதா, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. cannot determine the characteristics of object. நான் ஒரு ஹிண்டா எழுதுறேன், ஆப்ஜெக்ட்ஸ் போட்டுறேன். இது என்ன அர்த்தம்னா, இது நம்ம எல்லாமே விளாண்டுருப்போம். ஒரு இருட்டில் அப்படி கையை அப்படி வச்சிருப்போம். அந்த அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உருவங்களில் வரும். அப்படிதானே? ஒரு ஒட்டகச்சிவிங்கி, ஒரு பாம்பு, ஏதோ ஒன்றுமா நம்ம வச்சு பண்ணுவோம். ஆனால் கை தான் அது, நம்மளோட கை. அப்படிதானே? பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியும். அப்போ அந்த நிழலை வச்சு பாம்பு தான் இருக்குமா சொல்ல முடியுமா? இல்லை ஒரு வேற ஏதோ ஒட்டகச்சிவிங்கி தான் இருக்குது, இல்லை முயல் தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. நம்ம விளாட்டு தானே இதெல்லாம். நம்ம லைட் போயிட்டுனா ஏதாவது டார்ச் லைட் ஆன் பண்ணிப்போம். அப்போ நம்ம கையெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருப்போம். அப்படிதானே? ஸோ அதுதான் அந்த பாயிண்ட். ஓகே. ஒரு நிழலை வச்சு இது இந்த ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது கிளியர் ஆயிட்டா? சரி. இப்போ அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், the shadow will be always darker whatever may be the color of the light rays. ஆல்வேஸ் டார்க்கர். ஏன்னா நிழல் என்னைக்குமே வண்ணங்கள்ல இருக்காது. அப்படிதானே? ஆல்வேஸ் டார்க்கர் தான். அது என்ன கலரானாலும் இருக்கட்டும், எந்த கலர் லைட்டுனாலும் வரட்டும், ரெட் கலர் வரலாம், ப்ளூ கலர் வரலாம், அது பிரச்சனை. ஆனா இன்னுமே ஷேடோ எப்படி இருக்க போகுது? டார்க்கர் தான் இருக்க போகுது. அப்படிதானே? ஸோ இருட்டு அந்த நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்ணத்திலே நிழல் கிடைக்க போகுது? கிடைக்காது. அப்படிதானே? ஸோ ஒரு பொருளின் நிறம் எதுவாக இருப்பினும் அப்பொருளின் நிழல் எப்பொழுதும் கருமையாகவே தோன்றும். இது கிளியர் ஆயிட்டா? இது 4வது பாயிண்ட். ஸோ இப்போ அழிச்சிட்டு இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, அதை நான் மேலே எழுதுறேன். இது இந்த 4 பாயிண்ட் கிளியர் ஆயிட்டா? அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒளி மூலம் ஒளி ஊடுருவா பொருள் மற்றும் நிழல் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமையும். ஸோ இதை வந்து ஹிண்டா எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து சோர்ஸ், அப்புறம் ஒபெக் ஆப்ஜெக்ட், லைட் சோர்ஸு, ஒபெக் ஆப்ஜெக்ட், அப்புறம் நம்ம ஷேடோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டு தான் இருக்கும், ஸ்ட்ரைட் லைன். அடுத்ததானே நீங்களே இப்போ பார்த்தீங்களே, இங்கே சோர்ஸ் இருக்கு, இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்கே நிழல் இருக்கு. இப்படி ஒரே தளத்தில் அமையும் தவிர அங்கே இங்கெல்லாம் அமையாது. ஸோ இதெல்லாம் அப்படி சொல்றாங்க, ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் 5th பாயிண்ட். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, the size of the shadow depends upon the distance between the light source and object and the distance between the object and screen அப்படின்னு சொல்லிப்பாங்க.
ஸோ இதையும் ஒரு ஹிண்டா எழுதலாம். அதாவது சைஸ், ஷேடோவுடைய சைஸ். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, லைட் சோர்ஸ் எல்எஸ் போட்டிருக்கேன். இந்த லைட் சோர்ஸுக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் லைட் சோர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட் ஓன் போட்டிருக்கேன். அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்கிரீன். ஒரு ஹிண்டா இப்போ நம்ம புரிய மாதிரி ஒரு குறியீட்டு மாதிரி எழுதி வச்சுக்கலாம். ஒரு பொருளுடைய நிழலின் அளவானது ஒளி மூலம் மற்றும் பொருள்களுக்கு இடையே உள்ள தொலைவு, பொருளுக்கும் திரைக்கும் இடையே உள்ள தொலைவு ஆகியவற்றை சார்ந்தது. ஏன்னா அது அந்த ஹைட்டா இருக்கும். ஏன்னா இப்பவுமே நம்ம பார்த்தோம், ஒரு சின்ன அந்த பேனா வச்சு செஞ்சு காய்க்கும் போது நான் அந்த ஆப்ஜெக்டை முன்னாடி பின்னாடி நகர்த்தினேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதா அந்த நிழல் பெருசாகவும் சின்னதாகவும் பெருசாகவும் சின்ன நடந்தது. ஏன்னா லைட் சோர்ஸ் அதை மாற்ற முடியாது. அது மேலே டியூப் லைட் அப்படியே தான் இருக்கு. பட் நான் ஆப்ஜெக்டை மாற்றலாம், ஸ்க்ரீனை கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கலாம். அப்படி வைக்கும் போது நிழலுடைய அளவு மாறுனுச்சு. அது பார்த்தீங்களா, நீங்க பார்த்தீங்க, நீங்களே பார்த்தீங்க அப்படிதானே? ஸோ அப்போ அது ஒரு பாயிண்டா சொல்லலாம். அப்போ இதோட அளவு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். கிளியர்? ரைட்டா? ரைட். ஓகே. இப்போ நம்ம அடுத்த டாபிக் போறோம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கிரகணங்கள். இல்ல 2 கிரகணம் இருக்கு. ஒண்ணு வந்து சூரிய கிரகணம், இன்னொன்னு சந்த சந்திர கிரகணம் சொல்லிட்டு. ஒளியினுடைய முன்னிலையில ஏதேனும் ஒரு வானியல் பொருள் பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ மற்றொரு வானவியல் பொருளால் மறைக்கப்படும் போது ஏற்படுவதுதான் கிரகணம். இவ்வாறு ஒளியோட நேர்கோட்டு பண்பின் காரணமாக சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்கின்றன. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? லைட் இருக்கு, ஒளி இருக்கு. நம்ம வானவியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் அந்த கிரகணம் சொல்றோம். அப்போ இது வந்து எர்த்து. இது ஒரு வானியல் பொருள். இந்த வானியல் பொருளை இன்னொரு வானியல் பொருள் பகுதியாவோ இல்ல முழுவதுமாகவோ மறைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைட் அது மேல படாது. அப்படிதானே? அந்த வானியல் பொருள் மேல இது படாம இது தடுத்துறது. பகுதியாவோ அல்லது முழுவதுமாக தடுத்துருது. ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னா கிரகணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். ஃபர்ஸ்ட் சூரிய கிரகணம் பார்க்கலாமா? இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்துக்கு நான் உங்களுக்கு வந்து பிக்சர் காமிச்சிட்டு அடுத்து வரேன். செகண்ட். ஷேர் பண்றேன். செகண்ட். ஒரு சன் நம்மளுக்கு தெரியுதா? இது வீடியோவே நீங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. ஸோ சன்னு போக அடுத்து மூன், எர்த் அப்படிங்கிறது வந்திருக்கு. கரெக்டா? இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூன் சர்க்குலேட்ஸ் ஆர்பிட் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? நிலா வந்து பூமியை சுற்றி வருது. அதோடைய வட்டப்பாதை, அந்த சுற்று வட்டப்பாதையில் சுற்றி வருது. அப்படிதானே? ஆர்பிட்டை சுற்றி வருது. ஓகே, அதை பார்ப்போம். பாருங்க, மூன் சுற்றி வருதா எர்த்தை சுற்றி? இஃப் த மூன், த சன் அண்ட் எர்த் ஆர் இன் த ரோ. ரோனா அந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ the moon will block the light rays and cast a shadow on the earth surface. நம்ம இப்பதான் பார்த்தோம், வானியல் பொருளை பத்தி பார்க்கும்போது இப்படி தடுத்துரும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த மூன் சன்ல இருந்து வரக்கூடிய லைட்டு எர்த்துல பட விடாம இந்த மூன் வந்து உள்ள தடுத்துறதுனால லைட் ரேஸ் பிளாக் ஆயிடுது. அப்போ லைட் ரேஸ் பிளாக் ஆனா நம்மளுக்கு என்ன வரும்? அந்த பொருள்
பொருளுக்கு உண்டான நிழல் உருவாகும். ஸோ கேஸ்ட் ஷேடோ வந்து எர்த் சர்ஃபேஸ். பாருங்க என்ன நடந்துருக்கா. மூன் வந்து சூரியனை மறைச்சிருது, சன்னை மறைச்சிருது. ஸோ நவ் வி ஹாவ் எ டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இன் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சதுல ஒரு சூரிய கிரகணம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சா? ரைட். இப்போ பிக்சரையும் காமிக்கிறேன். ஏன்னா அதுலேருந்தும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி. தெரியாப்பா? இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரைட்டா? இதுல என்னலாம் தெரியுது நீங்க கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்க. நம்ம இப்ப பார்த்த மாதிரி பெண்ணும்ரா, அம்ரா அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது அது என்னங்கிறது தெரியும். ஸோ சன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மேல உள்ள ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா சோனார் எக்லிப்ஸ், அதாவது சூரிய கிரகணம். ஸோ சன் இருக்கு, எர்த் இருக்கு. எர்த்தை சுத்தி மூணு சுத்தி வருது. அதை பார்க்குறீங்க. ரைட்டா? இந்த டோட்டல் எக்லிப்ஸ், பார்ஷியல் எக்லிப்ஸ்லாம் அது வேண்டாம். அது வந்து பகுதியா முழுவதுமா அது வேண்டாம். நம்ம இப்போ வந்து பார்க்கறது வேற. எர்த்தோட ஆர்பிட், மூனோட ஆர்பிட் பார்க்குறீங்க. சூரியன் இருந்து வரக்கூடிய லைட்டை பிளாக் பண்ணியிருப்பாங்க. மூன் பிளாக் பண்ணியிருப்பாங்க. பிளாக் பண்ணியிருக்கு. ஆமா சார். ஃபர்ஸ்ட் பிக்சர் மேல உள்ள பிக்சர் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பா இருக்கு பாருங்க. நல்லா பாருங்க. இருக்கா? அது என்னது? கருநிழல். ஏன்னா கரெக்டா அந்த ஆப்ஜெக்ட் அப்படி தடுத்ததுனால அதுக்கு பின்னாடி அந்த நிழலுமே கருமையா இருக்கு. கருநிழல். ஆம்ராவை நம்ம பார்த்தோம். இப்போ புரிஞ்சிருக்குமே. ஆனா அதே நேரத்துல அந்த கருநிழலை சுத்தி கொஞ்சம் லைட்டா நிழல் இருக்கு. பெண்ணும்ரா புற நிழல். அதையும் நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாருங்க. இந்த டோட்டல் பார்ஷியலா என்னன்னா முழுவதுமாக அப்படிங்கிறது. சரிங்க. பார்ஷியல்னா பகுதியாக. ஏன்னா இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்லாம் வந்து அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரில முழுசுமா தெரியும், இந்த கண்ட்ரில பகுதியா தெரியும் அப்படிம்பாங்க. நீங்க எங்க நின்னு பார்க்குறீங்க, எந்த கண்ட்ரில நின்னு பார்க்குறீங்க, எந்த கண்ட்ரில அது தெரியும் அப்படிலாம் நிறைய இருக்கு. ஸோ அதை வச்சு அந்த முழுவதுமா பகுதியா தெரியுதாங்கிறத பார்ப்பாங்க. ஓகேவா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் புரிஞ்சுச்சு. ரெண்டாவது பிக்சர் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம். ஓகேவா? ஏன்னா இல்ல சந்திரன். ஏன்னா சந்திரன் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மூன், நிலாவை தான் நம்ம சந்திரன் சொல்லுவோம். அதனால தான் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், லூனார் எக்லிப்ஸ் வந்து சோலார் எக்லிப்ஸ். ஓகே. ஸோ சன் இருக்கு, எர்த் இருக்கு. பட் எர்த்தும் ஒரு நம்ம வானியல் ஒரு பொருள் தான், மூணும் ஒரு வானியல் பொருள். ஆனா இப்ப மூணுக்கு வர விடாம எர்த்து எர்த்து அவரோட பாதையில இருக்கு. ஆனா மூணு பின்னாடி வந்துட்டு. சரியா? ஸோ அப்படி பின்னாடி வரும்போது மூணுக்கு எந்தவித லைட்டும் படல. சன்னோடைய லைட்டு படல. சூரியனோட ஒளி வந்து நிலால விழல. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த எர்த்து மூணோட ரொம்ப 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 பெருசு. அதனால கம்ப்ளீட்டா அ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிரும் லைட்ட. ஸோ அதனால உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல, பெரிய பரப்புல ஆம்ப்ரா அப்படிங்கிற அந்த கருநிழல் கிடைக்கும். அத சுத்தியும் லேசா லேசா கொஞ்சோண்டு கிடைக்கிறது பெனம்ப்ரா. இப்ப இது புரிஞ்சுச்சா? இந்த பிக்சர் புரிஞ்சுதா உங்களுக்கு? ரைட். ஸோ இதையும் நீங்க பார்க்கலாம். இந்த அடுத்த ஒரு பிக்சர். அனாட்டமி ஆஃப் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ சன் இருக்கு. அதே தான். அதே பிக்சர் தான். வேற வேற ஒரு 2, 3 பிக்சர் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ சன்னு, எர்த்து, அப்புறம் மூன் சுத்தி வருது. அம்ப்ரா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷேடோ அண்ட் பார்ஷியல் ஷேடோ பார்த்தீங்கன்னா பெனும்ப்ரா. இப்போ நமக்கு அது தெரிஞ்சு வச்சு. முழுவதுமாக கருமையா இருக்கக்கூடியது. அப்புறம் பகுதியா அந்த நிழல் உருவாகக்கூடியது பெனும்ப்ரா அப்படின்னு சொல்லிட்டு 3 சார்பிட். ஓகே. கிளியர் ஆயிட்டா? பார்த்துக்கோங்க. எத்தனை தான் பிக்சர் நம்ம பார்த்துக்கலாம். சோலார் எக்லிப்ஸ், மூன், ஆம்ரா, பெனும்ரா, எர்த். ஸோ இந்த இதுலயுமே டோட்டல் எக்லிப்ஸ் அப்படிங்க இப்ப நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முழுசுமா அடைச்சு வச்சிருந்தாங்க. அடைச்சிருந்தது. அந்த சூரியனை வந்து நிலா அடைச்சு வச்சிருந்து. ஸோ வந்து இது முழு சூரிய கிரகணம். டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். இதே மாதிரி பார்ஷியலா இருக்கும். பார்ஷியல்னா அந்த மாதிரி பகுதியா சூரியன் தெரியும். அதை பார்த்தாலே தெரியும். இந்த பிறை வடிவம்னு சொல்லுவாங்க. நம்ம நிலால பார்த்தீங்கன்னா பிற பிறை வடிவம். அப்படியே ஒரு 15 நாள் வளரும், 15 நாள் தேயும். நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இருக்கு பாருங்க. அது வந்து ஆப்ஜெக்ட் மறைக்கும் போது இப்படி இருக்கும். ஸோ இத வந்து பகுதியான அந்த சூரிய கிரகணம் அப்படிலாம் சொல்லுவாங்க.
இப்போ இத பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். புரியுதா? ரைட். இப்போ நம்ம புக்ல உள்ளத படிச்சிடலாம். ஸோ புக்ல உள்ள இதுலயும் நீங்க பிக்சரையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சூரிய கிரகணம். ஸோ சூரியன், இதுக்கு புவி, இதுக்கு நடுவுல நம்மளுக்கு வந்து என்னது மூன், எம்னு போட்டிருக்கேன். வரும்போது சூரிய கிரகணம் நிகழும். சூரிய கிரகணத்தின் போது சந்திரனுடைய நிழல் ஆனது பூமியின், நம்மளோட புவியின் மேல படும். அவங்க அந்த பிளேஸ் தான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து பூமியோட இந்த பிளேஸ் ஏ. ஏன்னா எந்த இடத்துல படுது, எவ்வளோ ஆனா படுது அப்படின்னு டினோட் பண்றக்காண்டி, ஃபைன் பண்றக்காண்டி. சரியா? ஏலாம் நல்லா படும். ஏன்ற பகுதியில் இருப்பதால் நமக்கு என்ன தெரியும்னா, முழுவதுமாக சூரிய காணல் இல்லாது சூரிய கிரகணம். அதே மாதிரி பி அண்ட் சியில் பார்த்தீங்கன்னா பகுதியாக தெரியும். சூரியனை வந்து பகுதியாக காண இயலும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? இது சூரிய கிரகணம். சந்திர கிரகணம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இதுல என்னது, இந்த மூன் வந்து பின்னாடி வந்துடும், இங்க வந்துடும். அப்போ பூமி வந்து ஃபுல்லா மறைச்சிரும். இந்த சூரியனோட வெளிச்சம் அங்க போகவே போகாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. சூரியனிடமிருந்து வரும் ஒளியை புவியானது தடுத்து விடுகிறது. எனவே புவியோடைய நிழலானது சந்திரன் மேல் விழுகிறது. இதனால் புவியில் இருப்பவர்களுக்கும் சந்திரனை முழுவதுமாகவோ பகுதியாக காண இயலாது அப்படிங்காங்க. ஏன்னா இங்க உள்ள நிழல் விழுந்துட்டு அப்படின்னா இதை நம்மளால பார்க்க முடியாது. புரியுதா? நம்ம நிழல் விழுந்துட்டு நம்மளால பார்க்க முடியணும்ல. எந்த இடத்துல இருக்கீங்க அதெல்லாம் முக்கியம். அப்படிதானே? ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம அந்த பூமியில இருக்கிறவங்களுக்கும் சந்திரன் வந்து முழுவதுமாகவோ பகுதியாகவோ பார்க்க முடியாம அந்த ஒரு இது நடக்கும். இதுவே சந்திர கிரகணம் என்று பெயர். இப்போ இது கிளியர் ஆயிட்டா? சோலார் எலிப்ஸ், அப்புறம் லைக் லூனார் எக்லிப்ஸ் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். ரைட்டா? ஸோ சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் சன் அண்ட் எர்த், அதில் இன்டர் பிட்வீன்ல மூன் அரைஸ் ஆகும். ஸோ ஷேடோ ஆஃப் த மூன் அப்பியர்ஸ் அந்த எர்த். ஸோ ஏபிலாம் போட்டிருப்பாங்க. அண்ட் லூனார் எக்லிப்ஸில் லூனார் வந்து அந்த லூனார்னா நம்ம சந்திரன் சொல்கிறோம். ஸோ அங்கே போயிடும். ஸோ எர்த்து, சன்னு, அப்புறம் அந்த சைடு மூணு. ஸோ எர்த் ப்ரிவென்ட்ஸ் லைட் கம்மிங் ஃப்ரம் த சன் அண்ட் மேக்ஸ் அ ஷேடோ ஆன் த மூன். திஸ் இஸ் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகேவா? ரைட். 2025 நீங்கள் நெட்டில் பார்க்கலாம் மேபி. இருந்தாலும் சொல்கிறேன். 2025 இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 4 இந்த மாதிரி கிரகங்கள் வரப்போகுது. ஓகேவா? ஸோ டோட்டலாக வேர்ல்டுலே சேர்த்து சொல்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மட்டும் தெரிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 7 நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை பார்ப்போம். செப்டம்பர் 7, 2025 அதுக்கு முன்னாடி எப்படியும் நமக்கு நியூஸில் நிறைய இதெல்லாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்க்கலாம். மேபி எந்த ஏரியாவில் தெரியுன்னு தெரில. எல்லா ஏரியாலும் தெரியாது. இந்தியாலையுமே சில ஏரியாவில் இருந்தால் தெரியுமாங்க, அதெல்லாம் இருக்கு. ஸோ 2025 4 கிரகணங்கள் நமக்கு வரப்போகுது. 2 சோலாரு, 2 லூனாரு. சரியா? அதுவும் 2 2 வருது. அதுவும் ஒரு பாயிண்ட். 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் வருது. சவுத் அமெரிக்கா, சவுத் நார்த் வெஸ்ட் ஆப்பிரிக்கா, யூரோப்பு, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி கொடுத்துப்பாங்க. இந்த இந்த டேட்ல இந்த இடத்துல தெரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு ஆசியா அப்படின்னு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் 7 தான் போட்டிருப்பாங்க. ஆசியான்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்தியாவில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நியூஸ் பேப்பரில் கூட போட்டிருந்தாங்க. இந்தியாவில் இந்த வருஷம் வந்து அந்த ஒரு நாள் தெரியும் அப்படின்னு சொல்லி. இந்த 7, 8 அந்த டைமில், 7 8 அந்த டைமில். ஓகேவா? ரைட். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணுமே. நல்லது தானே? படிப்பு சம்மந்தப்பட்ட இதுனாலும் தெரிஞ்சுக்கிட ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பிளேன் மிரர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். இதை பற்றி இன்னைக்கு பார்த்தலாம். இதை வந்து அடுத்த கிளாஸில் இதோடைய சிமுலேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த பிக்சர்லாம் இருந்துச்சு, வீடியோலாம் இருந்துச்சுனால அதை நான் காட்டல. சிமுலேஷன் இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸில் அந்த அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய ரேஸ், இமேஜோடைய ரேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸில் தெரிஞ்சு வச்சுக்கலாம். பிளேன் மிரர் அண்டு ரிஃப்ளெக்ஷன். சரியா? பிளேன் மிரர்னா சமதள ஆடி. சமதள ஆடி, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அங்கே நிகழக்கூடிய எதிரொலிப்பு. சமதள ஆடி அப்படின்னு என்னன்னா,
இப்போ நம்மளுடைய கண்ணாடியில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறாரு அப்படின்னா இந்த கண்ணாடியிலையும் அந்த ஆப்ஜெக்ட் அந்த மனிதர் தெரிவார். கரெக்டா? சமதள ஆடி என்பது ஒளி எதிரொளிப்பு மூலம் பிம்பத்தை உருவாக்கும் வளவளப்பான ஒரு சமதள பரப்பு. சரியா? சமதள ஆடி அப்படின்னு என்ன தெரிஞ்சோம்? இது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள். இந்த பொருளுடைய பிம்பம் இதுல இருக்கு. சும்மா நமக்கு ஒரு செவுத்துல நம்மளோட பிம்பம் வருமா? வராது. அப்படிதானே? ஏன் வரல? அதை கூட நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணி பாருங்க. நெட்ல அடிச்சு பாருங்க. ஏன் நமக்கு வந்து ஏன் செவுத்துல வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஆனா ஒரு இந்த மாதிரி பரப்புல வருது. அப்படிதானே? எதிரொலிக்கு நம்மளுடைய அந்த ஒளியானது எதிரொலிச்சு பிம்பத்தை உருவாக்கும் இந்த வளவளப்பான ஒரு சமதள பரப்பு தான் பிளேன் மிரர். ஸோ a polished or smooth surface like glass, okay, which forms image by reflection, is known as the mirror. நம்ம பிளேன் மிரர் எல்லாம் சொல்றோம். ஓகேவா? அப்ப யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, டெஃபினிஷன் கேட்குறாங்க, சொல்லுப்பா பிளேன் மிரரை பற்றி டெஃபைன் பண்ணுப்பா, இல்லை மிரரை பற்றி டெஃபைன் பண்ணுப்பான்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இப்போ தமிழில் சொன்னோம், அதேமாதிரி இங்கிலீஷ்லையும் சொல்லலாம். A polished or smooth surface which is, forms a image by reflection. ரிஃப்ளெக்ஷனால இமேஜ் கிடைக்கும், அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் கிடைக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் மிரர். இது வந்து ஒரு மிரர் ஆடி அப்படிங்கிறது. பிளேன் மிரர்னா ஃபிளாட்டா இருக்கும், அவ்வளவுதான், சமதளமா இருக்கும். பிளேன் மிரர் இஸ் மிரர் விச் ஏ ஃபிளாட் ரெஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ். ஏன்னா இதுலயும் இருக்கு மிரர்ல வந்து ஆடி அப்படின்னா அதுலயும் ரெண்டு வகைகள்லாம் இருக்கு. நம்ம மூன்று வகைகள் இருக்கு ஆக்சுவலி. அதாவது சமதள ஆடி ஒன்று இருக்கு, குழியாடி இருக்கு, குவியாடி இருக்கு. பட் அதெல்லாம் உங்களுக்கு புக்ல இல்லை. உங்களுக்கு வந்து சமதள ஆடி மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க பிளேன் மிரரை. நீங்க பெரிய பெரிய கிளாஸ்ல அதை பத்தி படிப்பீங்க. சரியா? ஸோ சமதள ஆடி, குழியாடி, குவியாடி. மிரர்ல பாத்தீங்கன்னா பிளேன் மிரர், கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர். பிளேன் மிரருக்கு பாத்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் பிளாட்டா இருக்கும். அப்போ சார் கான்வெக்ஸ் கான்கேவ்ல அது கொஞ்சம் வேற ஷேப்ல இருக்கும், கொஞ்சம் வளைஞ்சலாம் இருக்கும். பிளேன் மிரர் மேக்ஸ் அன் இமேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். அதாவது சமதள ஆடியானது தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோடைய அந்த பிம்பத்தை உருவாக்கும். சரியா? பிம்பத்தை உருவாக்கும். இதுல சில பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. அது நிறைய ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கூட கேட்டிருக்காங்க. நம்ம சாதாரண 6th 7th படிப்போம், ஆனா மறந்துடும். ஆனா அது பாத்தீங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கறாங்க. என்ன என்ன பாயிண்ட்னா, இப்ப இமேஜ் கிடைக்கி, பிம்பம் கிடைக்கி. ஸோ இமேஜ் இஸ் அப்ரைட் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இமேஜ், அதாவது நம்ம நீங்க கண்ணாடி முன்னாடி நீ பாத்தீங்கன்னா அப்ரைட்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிதானே? அதாவது நீங்க கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அந்த பிம்பம் தலைகீழா தெரியல, நேரா தெரியுது. அப்படிதானே? ஸோ அப்ரைட்டா நேரான பிம்பம். ஸோ நேரான பிம்பம் உருவாக்கும் இந்த பிளேன் மிரர். ரெண்டாவது, பொருள் மற்றும் பிம்பம் இரண்டும் ஒரே அளவில் இருக்கும். ஸோ சைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் ஒரு ஹிண்ட் அளிக்கிறேன். சேம் சைஸ். ஆப்ஜெக்ட் இமேஜ். ஸோ ஓஐ அப்படின்னு போட்டிருக்கேன். இது இந்த மாதிரிலாம் சிம்பிளா நீங்க பின்னாடி படிப்பீங்க. ஓனா ஆப்ஜெக்ட், ஐனா இமேஜ்னு சொல்லிட்டு அது இப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதாவது ஆப்ஜெக்ட் என்ன சைஸோ அதே தான் இமேஜும் கிடைக்கும். ஆப்ஜெக்ட் ஒரு சைஸும் இமேஜ் ரொம்ப பெருசாலாம் பிளேன் மிரர்ல கிடைக்காது. உங்களுக்கு கான்வெக்ஸ் கான்கேவ்ல மாறும். பட் பிளேன் மிரர் சமதள ஆடியில் காமிக்கும். நம்ம ஒல்லியா இருந்தா ஒல்லியா தான் காமிக்கும், குண்டா இருந்தா குண்டா தான் காமிக்கும். அடுத்தானே? ஸோ உங்களுடைய அந்த சைஸ் நான் சொல்றேன். அந்த சைஸ் உங்களுக்கு மாத்தாம அப்படியே காமிக்கும். பட் இதே ஒரு ஸ்பூன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற நம்ம கொஞ்சம் பருமனா அப்பெல்லாம் பார்ப்போம். ஸ்பூனை அப்படி திருப்பி வச்சா ஒல்லியான மாதிரிலாம் பார்ப்போம். நீங்க அதெல்லாம் விளாண்டுருப்பீங்க. அடுத்தானே? ரைட். ஸோ ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டும் இமேஜும் சேம் சைஸ். இட் இஸ் கிளியர். ஒரே அளவில் இருக்கும். அடுத்து முக்கியமான லைன் என்னன்னா, பிளேன் மிரர் உருவாக்கக்கூடிய பிம்மம் இமேஜ் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல். என்ன சார் அந்த வார்த்தை புதுசா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நீங்க மேபி 6th தெரிஞ்சு வச்சுக்கலாம், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்ல பாத்தீங்கன்னா மாய பிம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க.
மாயபிம்பம். அது என்ன சார் மாயபிம்பம் அப்படின்னு சிம்பிளா சொல்றேன். ரொம்ப டீட்டெயிலா நம்ம பெரிய கிளாஸ் படிக்கலாம். அதாவது லைட் ரே ஒரு இடத்துல இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல மீட் ஆனுச்சுன்னா அந்த இடத்துல இமேஜ் கிடைக்கும்பா. பட் இந்த இடத்துல மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்பியர்ஸ் டு பி மீட் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சரியா? இ- மா ஓகே, ஓகே. ரைட். ஸோ நீங்க கண்ணாடியை பார்த்தீங்கன்னா, நீங்க வலது கையை தூக்குனீங்கன்னா, அது இடது கையை தூக்குன மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்க நீங்க. அப்படிதானே? ஸோ த இமேஜ் இஸ் லேட்ரலி இன்வெர்டட். லேட்ரலி இன்வெர்டட். இது வந்து என்னதுன்னா, நீங்க வலது கையை தூக்குனீங்கன்னா, அங்க இடது கை. இந்த பாய்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் இஸ் இமேஜ் ரைட் ஹேண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் பிம்பமானது தனது இடவள மாற்றம். தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இடவள மாற்றம்பாங்க. இடவள மாற்றம். இதெல்லாம் வந்து இதோடைய பண்புகள சொல்றாங்க. ஓகே. ரைட். ஸோ இத பத்தி நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல ஒரு சிமுலேஷனோட நம்ம பார்க்கலாம். பிளேன் மிரர் லைட் ஒரு ஆப்ஜெக்ட் நான் வச்சு காமிக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி தெரியுது, அந்த லைட் ரேஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்க எல்லாம் பார்த்துக்கலாம். தலைப்பகுதியிலேருந்து வருது, அப்புறம் கால் பகுதியிலேருந்து வருது, படுகதிர் வருது, எதிரொலிப்பு கதிர் வருது. எல்லாத்தையுமே அந்த இத நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்களா? இத வந்து ஒரு ஜெனரலா தெரிஞ்சு வச்சுட்டீங்களா? அடுத்த கிளாஸ்ல அந்த சிமுலேஷன் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஓகே, பிளேன் மிரர்னா இப்படிதான் பிம்பத்த உருவாக்குங்கிறது. சரியா? அத அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல வேற எதுவும் டவுட் இருக்கா? வேற எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைங்களா? சரிப்பா. மீதி உள்ளத நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸ் நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.